தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை பிலிப்பியர் 4 அதிகாரம் 19வது வசனம். உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்றைய நாட்களில் அநேகர் நான் குறைவுள்ளனாக அநேகருக்கு முன்பு காணப்படுகிறேனே என்று நினைக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு தகப்பனும் மகளும் சாப்பிடுவதற்காக அம்மா தோசை சுட்டு கொண்டு வந்தாள். அந்த தோசையானது தீந்து போய் இருந்தது. ஆனால் அந்த தோசையை பார்த்த தகப்பன் தோசை நன்கு முருகி போய் இருக்கிறது என்று ரசித்து ருசித்து சாப்பிட்டார். அருகில் இருந்த மகளுக்கோ மிகுந்த கோபம் வந்தது. இந்த தோசை கரிந்து போய் இருக்கிறதே, பின்பு எப்படி உங்களால் ரசித்து ருசித்து சாப்பிடுகிறீர்கள் என்றாள். அதற்குள் அம்மா நல்ல முருகலான தோசையை கொண்டு வந்தாள். இருவரும் விரும்பி அந்த தோசையை சாப்பிட்டார்கள். அப்பொழுது தந்தை சொன்னார், உன் அம்மா சிறிது கவனக்குறைவாக இருந்திருக்கலாம், அல்லது சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். அந்த சிறு சிறு குறைகளை எல்லாம் நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. உன் அம்மா நாம் சொல்லாமலே வேறு ஒரு நல்ல முருகலான தோசை சுட்டு கொண்டு வந்தார்களே என்றார். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நான் எல்லாவற்றிலும் குறைவிட்டு போய் இருக்கிறேனே என்று நினைக்கிறீர்களா? அந்த தாயானவள் தன்னுடைய குறைவுகளை திருத்திக் கொண்டு தன் கணவனுக்கும் தன் மகளுக்கும் நல்ல முருகலான தோசை சுட்டு கொண்டு வந்தார் அல்லவா? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சிறு சிறு குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார் என்று விசுவாசிங்கள். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களில் காணப்படும் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி அநேகர் மத்தியில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.